ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூளுங்க, இது 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இது நமக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தயிர் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தயிர் நீங்கள் விருப்பப்பட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் நம்ம ஆனால் சேர்க்கும் பொழுது லைட்டாக அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் தேவையில்லைங்க, 5 நிமிஷம் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மறுபடியும் ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. நான் கடாயில் அடுப்பில் வச்சு ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பொரிச்சு எடுத்த எண்ணெய் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்க, அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதே நமக்கு போதும் இந்த சில்லி பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இது ஒன்றா சேர்ந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து விட்டோம்னா வந்துடும். நம்ம தனித்தனியாக போட்டாலுமே நமக்கு அப்படி தாங்க இருக்கும். நம்ம அப்படிலாம் சரி பண்ணிக்கலாம். அதை இப்படி கரண்டியில் எடுத்து விட்டோம்னா நமக்கு நல்லா தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், சூப்பரான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சில்லி சாப்பிட்ணுன்னா நமக்கு இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்ணும் கூட இல்லைங்க. நமக்கு சைவத்திலே நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு நம்ம சூப்பரான சில்லி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் கேரட் இருந்துச்சுன்னா நம்ம உடனே எடுத்து நம்ம ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு அழகாக சில்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நம்ம இதில் பொரித்து எடுத்து போட்டுக்க போகிறோங்க. இந்த கருவேப்பிலை பொரித்து எடுத்து போடும் பொழுது வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம கேரட் சில்லி ரெசிபி ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.